ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள், கூச்சல் எழுப்புவார்கள். இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும், கூட்டம் வரும். அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ. அவர் நீ 100 படத்துக்கு ஹீரோவா இருப்ப. அம்பேத்கர் இறந்தது 56. இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில் போய் அம்பேத்கர் சொல்லுங்க, அப்படியே எழுந்திருப்பான் ஒரு 100 பேர். ஜெய் பீம், ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க. இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு! லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சூப்பர் ஸ்டார்னா தமிழ்நாட்டுக்குள்ள, சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள, நம்ம பவர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ளதான். அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார், அதுக்கு பேரே கிடையாது. அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் வெற்றி. சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி. அதை தீர்மானிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை, அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அருமை தோழர்களே, அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது. அதுதான் இந்த பேரணி, அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி. வாங்கன்னு தான் கூப்பிட்ட, எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை அங்கங்க மடக்கி வச்சிருக்கிறாங்க வண்டியை. உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க, உள்ள விடாதீங்க. திருச்சியே திணறி போயிடும். அது மீண்டு வருவதற்கு நேரமாகும். இப்ப நம்ம வெளியே போறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அதான் இப்ப அவங்களுக்கு இருக்க கவலை. பாதுகாப்பா நீங்க திரும்பி இன்னொரு பேரணி நடத்தணும். இப்படியே திரும்பவும் நீங்க மன்னார்புரம் போகணும், இப்படியே நடந்து போகணும். உங்க வண்டி எல்லாம் அங்கதான் வரும், இந்த பாலத்துக்கு கீழே. பஞ்சப்பூர்ல இருந்து வந்து தென் மாவட்டங்கள் வண்டியெல்லாம் இங்க வந்து மன்னார்புரத்தில் நிற்கும். நீங்க ஏறி போயிடலாம். அந்த பக்கம் போனீங்கன்னா ஜி கார்னர் வட மாவட்ட வண்டிகள்லாம் வந்துடும். நீங்க திரும்ப இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும், மறுபடியும் பேரணி. தோழர்களே, நான் நிறைவுக்கு வருகிறேன். இந்த பேரணி ஒரு செய்தியை சொல்லுகிறது. என்ன செய்தியை சொல்லுகிறது என்றால், எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம். 2026 தேர்தல், அதுல பேரம், அதுல சீட்டு, அதுல வெற்றி தோல்வி, அதையெல்லாம் விட, கூட்டணி கணக்குகள் எல்லாவற்றையும் விட தேசம் முதன்மையானது. அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அம்பேத்கர் தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால், அவர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அதுல உயிர் மூச்சு கோட்பாடு, ஆன்மான்னு ஆங்கிலத்தை வடமொழியில சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷனுடைய ஆன்மா, ஆன்மானா உயிர் மூச்சு. அதுல முக்கியமா 3 இசம் இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல. 1 செக்யூலரிசம், 2 புளூரலிசம், 3 பெடரலிசம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நீங்க சொல்ல தெரியணும். செக்யூலரிசம், பெடரலிசம், புளூரலிசம், இதை தாண்டி 4 பேசிக் ஃபேக்டர் இருக்கு, 4 அடிப்படை கூறுகள்: நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் அம்பேத்கரிசம்.
இதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதன் அடிப்படையில் தான் புதிய இந்தியாவை கட்டமைக்க போகிறோம். அப்படி உருவானால் அந்த தேசத்திற்கு பெயர் அம்பேத்கர் தேசம். அதுதான் அம்பேத்கர் கண்ட கனவு. அம்பேத்கர் இந்தியா, அதுதான் அம்பேத்கர் உருவாக்க நினைத்த இந்தியா. அந்த இந்தியாவில் சாதி இருக்காது, பாகுபாடு இருக்காது, ஆண் பெண் பேதம் இருக்காது, உயர்வு தாழ்வு என்கிற அகந்தை இருக்காது. உயர்ந்த சாதிதான் நாங்கள் என்று சொல்லுகிற இருமாப்பு இருக்காது. எல்லாம் சகோதரர்களாக நாம் வாழ்வோம். இஸ்லாமியர்கள் எங்கள் சொந்தம், கிறிஸ்தவர்கள் எங்கள் சொந்தம், இந்துக்கள் எங்கள் சொந்தம், சமணர்கள் எங்கள் சொந்தம், சீக்கியர்கள் எங்கள் சொந்தம், பௌத்தர்கள் எங்கள் சொந்தம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்படி ஒரு இந்தியாவை நாம் கட்டமைக்க வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான செக்யூலரிசம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அதைத்தான் செக்யூலரிசம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த மதத்தையும் எதிர்க்க கூடாது, எந்த மதத்திற்கும் எதிரான பகையை வளர்க்க கூடாது. அதுதான் செக்யூலரிசம். இன்னைக்கு இந்த அரசு என்ன பண்றாங்க தெரியுமா? நீ இந்து மதத்துக்கு ஆதரவா பேசு, முருக பக்தர் மாநாடு நடத்து, ஐயப்பன் மாநாடு நடத்து, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் செய்யக்கூடிய மிக முக்கியமான முரண்பாடான அரசியல் என்னவென்றால், முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த தேசத்தின் அந்நியர்களாக காட்டுகிறார்கள், பகைவர்களாக காட்டுகிறார்கள், எதிரிகளாக நிறுத்துகிறார்கள். எந்த மதத்திற்கு எதிராகவும் செயல்படக்கூடாது. அதுதான் செக்யூலரிசம். தோழர்களே, குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. உறுப்பு எண் 370 நீக்கம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. முத்தலாக் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது. ஒரு அரசாங்கம் இப்படி எதிராக செயல்படலாமா? அரசுக்கு மதம் இல்லை. இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் அரச மதம் உண்டு, இல்லை என்று மறுக்கவில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்தியாவுக்கும் அரச மதம் வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த மதத்தை அரச மதமாக அறிவிப்பது? இதுதானே விவாதம் நடந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காந்தியடிகள், இவர்கள் எல்லாம், சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற தலைவர்கள் எல்லாம் நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் தான் செக்யூலரிசம். எல்லா நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, மேற்கத்திய நாடுகளிலும் செக்யூலரிசம் உண்டு, ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் செக்யூலரிசம் உண்டு, அமெரிக்காவிலும் கூட செக்யூலரிசம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அரச மதம் என்று ஒரு மதத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அந்த மதத்தால் எந்த பாகுபாடும் இல்லை. மூட நம்பிக்கைகள் இருக்கலாம், பேய் பிசாசு, அடுத்த பிறவி, இந்த பிறவி, போன பிறவி, சடங்கு சம்பிரதாயங்கள், இது இருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பார்சியில் சகோதரத்துவம் இருக்கிறது, சீக்கியத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, பௌத்தத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது, சமணத்தில் சகோதரத்துவம் இருக்கிறது. இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டா? அண்ணன் தம்பின்னு உறவாட முடியுமா? எவ்வளவு பெரிய பாகுபாடு! இதையே இந்து மதத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் சுய விமர்சனம் செய்ய தயங்குகிறார்கள். அம்பேத்கர் எதிர்த்தது ஏன்? பெரியார் எதிர்த்தது ஏன்? மகாத்மா பூலே எதிர்த்தது ஏன்? அம்பேத்கர் என்ன முஸ்லிமா? பெரியார் என்ன கிறிஸ்தவரா? இங்கே சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, பெரியார் கன்னடர். என்னையா அரசியல்? கருணாநிதி தெலுங்கர். அப்படின்னா நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ? அம்பேத்கர் நீ என்ன சொல்லுவ? அம்பேத்கர் யார்? அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம், அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம். ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, பாட்டாளிகளுக்கானது, உழைப்பவர்களுக்கானது, சிறுபான்மை மக்களுக்கானது. அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும்
வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா, அவன் பேசிய மொழி முக்கியமா, அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா? இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதையெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாயா? எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன். அம்பேத்கரை வேண்டாம் என்று என்னால் சொல்ல முடியுமா? அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது? அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நயினார் நாகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகமெங்கு வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர். அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையிலே பிரித்து பார்க்க முடியும்? பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள், மகாத்மா பூலேவின் வாரிசுகள். துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள். அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார். அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்பு நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம். இது இடையில அப்பப்ப 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது, 10 20 பிரச்சனை கிடையாது. நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா, உறுதியாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் முக்கியம். அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது, அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது. யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம். அவருடைய அரசியலை நாம பேசுறோம், அவருடைய அரசியலை நாம பேசுறோம். பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது, மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது, கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது. அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்னு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு. அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது, இந்தியாவில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது. அதுக்கு நான் காரணம் இல்லை, நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அம்பேத்கர் அரசியல் தான் காரணம். அந்த அரசியலின் அடிப்படையில் தான் தோழர்களே இந்த தேர்தல் கணக்குகள் போடும் சூழலில் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம். எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ், மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல. அதனால் செக்யூலரிசம், அம்பேத்கர், நேரு, காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம் முடிவு பண்ணாங்க. இந்து மதத்தை அறிவிக்கலாம், அதான் பிஜேபி சொல்றான், ஆர்எஸ்எஸ் சொல்றான், எல்லாரும் சொல்றான். இந்து மதத்துல டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க, சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க. நாம் எல்லாம் சகோதரர் வந்து நாளைக்கு கட்டி பிடிக்க தயாரா? கட்டி பிடிக்க தயாரான்னு தான் கேட்கிற. இதையே திருச்சி பேசுவாங்க, திருமாவளவன் வேற மாதிரி பேசினாரும்பான், பரப்புவாங்க. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா? என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு, திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா? பிரச்சனை அதுதான். நோ ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம் இல்லை. அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது, முஸ்லீமை அறிவிக்க முடியாது, இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது, அது வெளிநாட்டில் தோன்றிய மதம். சமணத்தை அறிவிக்க முடியாது, அது சின்ன மதம். பௌத்தத்தை அறிவிக்க முடியாது, அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம், பூத கண்ணாடி வச்சுதான் பார்க்கணும்.
50 லட்சம் பேரோ 1 கோடி பேரோ இருக்கிறாங்க. 140 கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தது. மதத்தை அறிவிக்க முடியாது. சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா? அறிவிக்க முடியாது, சின்ன மதம். பார்சி மதத்தை அறிவிக்க முடியுமா? அது வெளிநாட்டு மதம். அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும். இந்து மதத்துல சகோதரத்துவம் இல்லையே, இந்து மதத்தில் அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே. அதனால் தானே அம்பேத்கர் வேண்டாம் என்றார். அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார். அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார். அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார். அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம், அதனால் தானே நம்முடைய அரசு செக்யூலர் ஸ்டேட். இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது. என்ன அர்த்தம்? வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது, கடந்து போக முடியுமா? குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம். அவன் எவ்வளவு டாக்டிக்ஸா தந்திரமா பண்றான் பாருங்க. அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான், அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான், அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடுவான், அம்பேத்கரை போற்றி புகழ்வான். ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான், காலில் போட்டு மிதிப்பான். இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம். தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியம் இல்லை. இந்த நாடு முக்கியம், தேசம் முக்கியம், அரசமைப்பு சட்டம் முக்கியம். அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம். அதற்கான போர்படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம். தேர்தல் வரும் போகும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேசிய அளவில் சிறுத்தைகளா சனாதன சக்திகளா என்றுதான் அரசியல் இனி தமிழ்நாட்டில் நடக்கும். சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும். அதற்கு தயாராவோம் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, பாதுகாப்பாக அனைவரும் திரும்பி அவரவர் ஊருக்கு போய் சேர வேண்டும் என கேட்டு, இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்காத வகையில் வந்திருக்கிற ஒரு துக்க செய்தி. காட்டுமன்னார்குடி எய்யலூர் கிராமத்தை சார்ந்த தம்பி பிரபாகரன் பேரணியில் நடந்து வருகிற போதே மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகி இருக்கிறார். தம்பி பிரபாகரனுக்கு அனைவரும் எழுந்து நின்று ஒரு சில நொடிகள் அமைதி காத்து வீர வணக்கம் செலுத்துவோம். அனைவரும் எழுந்து நிற்கவும். நீங்க பாதுகாப்பா போனோம், அமைதியா இருங்க. சில நொடிகள் அமைதி காப்போம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு அகவணக்கம் செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம். அன்பு தம்பி பிரபாகரனுக்கு, காட்டுமன்னார்குடி பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அதே போல மணப்பாறையை சார்ந்த ஆவாரம்பட்டி நிகில் வடிவேல் அவர்களின் பையன், 4 வயசு பையன், எங்கே இந்த கூட்டத்தில், நான் அதனால தான் பிள்ளைங்கள்லாம் அழைச்சிட்டு வராதீங்கன்னு சொன்னேன். எங்கேயாவது நின்னாங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. 904 90 43 99 90 71 90 43 99 90 71
இந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து இந்த குழந்தை எங்கேயாவது நின்னா உடனே அவங்கள தொடர்பு கொண்டு சொல்லணும். உடனடியாக அந்த குழந்தையை தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்க யாருக்கும் எழுந்திருச்சு போக மனசு வரலையா? இயக்க வரலாற்றிலே 7.15 நிகழ்ச்சி முடித்தது இதுதான். அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, மாமேதை மார்க்சுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். அனைவரும் பாதுகாப்பாக திரும்பி செல்லவும்.